இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் அல்வா தான். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 3 பீட்ரூட்டை நல்லா க்ளீன் பண்ணி தோல் சீவிட்டுங்க. நல்லா கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் நல்லா ஹீட் ஆனதும் 50 நெய் விட்டுருக்கேன். 6 கேஜி நெய் தான் விட்டுருக்கேன். அதை நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பீட்ரூட் அதில் போடணும். போட்டு நெய்யிலையே நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா 1 டம்ளர் பால் சேர்க்கணும். சூடு பண்ணி ஆற வச்ச பால் தான் நான் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கணும். நம்ம மூடி வச்சு நல்லா வதக்கணும். அப்பப்போ உடையில மூடி வச்சு வதக்குங்க. நல்லா அந்த தண்ணி பதம்லாம் போய் பால் இருக்கிற தண்ணிலாம் நல்லா வற்றி கட்டியான வந்ததுக்கப்புறமா சீனி சேர்த்துக்கோங்க. சீனி வந்து 1 டம்ளர் சீனி, நான் 10 கரண்டி போட்டிருக்கேன். 1 டம்ளர் சீனி சேர்த்துக்கோங்க. எந்த டம்ளருக்கு பால் எடுக்கிறீங்களோ அந்த டம்ளருக்கு 1 டம்ளர் சீனி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம தாளித்து கொட்டிடலாம். அதுக்கு நெய் எடுத்துக்கோங்க. திருப்பி ஒரு 50 நெய் விட்டுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் 50 நெய், முந்திரி பருப்பு, ஏலக்காய், கிஸ்மஸ் பழம் போட்டுக்கோங்க. பட் நான் கிஸ்மஸ் பழம் போடல. நல்லா பொரிஞ்சதும் அதில் தாளித்து நம்ம கொட்டிடணும். அவ்வளோதான். பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. ஒரு கொஞ்சம் நேரம் கட்டியாக ஆகிறதுக்காக நம்ம மூடி வச்சு வேக வைக்கிறோம். அவ்வளோதான். நல்லா கட்டியாகிடுச்சு. பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம்.